அம்புலி மாமா கதைகள். ஓட்டைப்பை. ராமானந்தரோட குருகுலம் புகழ் பெற்றது. அவர் மாணவர்களை கஷ்டப்படுத்தாம எளிய முறையில் கற்றுக் கொடுத்து வந்தது தான் அதுக்கு காரணம். அந்த குருகுலத்தில் தன்னோட மகன் சந்திரனை சோமன்கிற விவசாயி சேர்க்கறதுக்காக கூட்டிட்டு வந்தான். ராமானந்தரும் அவன்கிட்ட சில கேள்விகளை கேட்டுட்டு குருகுலத்தில் சேர்த்துக்கிட்டாரு. ஆனா ஒரு சில நாட்கள்லயே சந்திரன் மற்ற மாணவர்கள் மாதிரி இல்லைன்னு ராமானந்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவன் வகுப்புல சொல்லி கொடுக்கறத கவனிச்சு கேட்கறதே இல்லை. பாட புத்தகங்களை அப்பப்போ தொலைச்சிட்டு இருந்தான். தேக பயிற்சி செய்யற கூடத்துக்கு கூட போகல. ஆனா சாப்பிட மட்டும் எல்லோருக்கும் முன்னதா போய் வந்தான். அதனால அவனோட உடல் பருத்துட்டு அறிவு மட்டும் வளரல. ராமானந்தர் பல முறைகள்ல சொல்லி பார்த்தோம், படிப்புல அவன் கவனம் செலுத்தவே இல்லை. அதனால அவனை திருத்தவே முடியாதுங்கிற முடிவுக்கு ராமானந்தர் வந்துட்டாரு. இந்த சமயத்துல வேறொரு ஊர்ல குருகுலம் நடத்தி வந்த முதியவரான ஞானானந்தர் ராமானந்தரை பார்க்க வந்திருந்தாரு. அப்போ ராமானந்தர் அவர்கிட்ட சந்திரனை பத்தி சொன்னாரு. அதை கேட்ட ஞானானந்தர், இப்படிப்பட்டவங்களை வேறு முறைகளை கையாண்டு தான் திருத்த முடியும். முதல்ல அவன்கிட்ட உள்ள குறைய அவனே தெரிஞ்சுக்கும்படி செய்யணும். புத்தக படிப்போட அனுபவங்கள் வாயிலாகவும் சொல்லி கொடுக்கலாம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு வழியையும் ராமானந்தர் கிட்ட சொல்லிட்டு அதுபடி செய்ய சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் ஊருக்கு போயிட்டாரு. மறுநாள் ராமானந்தர் சந்திரனை கூப்பிட்டு, நேத்து வந்த முதியவர் ஞானானந்தர் போரூர்ல குருகுலம் நடத்தி வராரு. நம்ம குருகுலத்துல இல்லாத சில புத்தகங்கள் அவர்கிட்ட இருக்கிறதா சொன்னாரு. நீ பொடிநடையா அந்த ஊருக்கு போய் அதையெல்லாம் வாங்கிட்டு வா. வழியில நீ ஏதாவது வாங்கி சாப்பிட இந்த பையில பணம் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு பைய கொடுத்தாரு. குரு தாங்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சதற்கு சந்திரன் மகிழ்ந்து போனான். அவன் ராமானந்தர் கொடுத்த பைய தோல்ல தொங்க போட்டுக்கிட்டு போரூருக்கு நடக்க ஆரம்பிச்சான். வழியில ஒரு சிறு கிராமத்துல சந்தை கூடி இருந்தோன்னே அவன் அங்க இருந்த பட்சண கடையை பார்த்தான். அதுல ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு நினைச்சு காசு எடுக்க குரு கொடுத்த பைக்குள்ள கைய விட்டான். ஆனா அதுல எதுவுமே இல்லை. பைய எடுத்து நல்லா பார்த்தான். அதுல ஒரு பெரிய ஓட்டை இருந்தது பார்த்து திகைச்சு போய் நின்னான். அப்போ அந்த கடையில இருந்த ஒருவன் சந்திரனை பார்த்து, என்ன தம்பி, இந்த ஓட்ட பையில பணம் இருந்துச்சா? அது வழியில தான் எங்கேயாவது விழுந்திருக்கும், வந்த வழியே போய் பாருன்னு சொன்னான். சந்திரனோ திரும்பி போய் பணத்தை தேட விரும்பல. காரணம் அவனோட பருமனான உடலும் சோம்பலும் தான். அவன் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே சந்தையை கடந்து போனான். அவன் கொஞ்ச தூரம் போனோன்னே ஒரு முரடன் மரத்துல இருந்து குதிச்சு கத்திய காட்டி, பையில இருக்கிறதெல்லாம் கொடுன்னு சொன்னான். சந்திரன் பயந்து போய் தான் கிட்ட எதுவும் இல்லைன்னு ஓட்டை பைய காட்டினான். முரடனும், ஓட்டை பையா, இதை தோல்ல போட்டு திரியிறியே, பெரிய அறிஞன் தான் நீன்னு கேலியா சிரிச்சுக்கிட்டே போனான். சந்திரனும் கொஞ்ச நேரத்துல போரூர் அடைஞ்சு ஞானானந்தரோட குருகுலத்துக்கு போனான். ஞானானந்தரும் அவனை பார்த்து, ரொம்பவும் களைச்சு போயிருக்கியே, வழியில எதுவும் சாப்பிடலையான்னு பரிவோட கேட்டாரு. சந்திரன் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே ஓட்டை பைய காட்டி வழியில நடந்ததையெல்லாம் சொன்னான். அப்போ அவர் அவனோட முதுக தட்டி, நீ உன்னோட குருகுலத்தில் கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பையை நல்லா பார்த்துருக்கணும். ஒருவேளை அவர் பையில போட்டு கொடுத்த பணம் ஓட்டை வழியா பையில இருந்து வழியில விழுந்திருக்கலாம். நீ வந்த வழியே திரும்பி போய் தேடி பார்த்துருக்கலாமேன்னு சொன்னாரு. சந்திரனும், வழியில ஒருத்தர் கூட இதை தான் சொன்னாரு, ஆனா ரொம்பவும் களைச்சு போயிட்டதுனால என்னால போக முடியலன்னு சொன்னான். அப்போ அவர், இதுக்கு காரணம் உன்னோட பருமனான உடல் தான். நீ தினமும் தேக பயிற்சி செஞ்சா பருமனான உடல் குறைஞ்சிருக்கும். இனியாவது தினமும் தேக பயிற்சி செய்யன்னு சொன்னாரு. சந்திரனும், நீங்க சொல்றபடியே செய்யறேன்னு சொன்னான். அப்போ ஞானானந்தர், இன்னொரு விஷயம், நீ 1 வருஷ காலம் ராமானந்தரோட குருகுலத்துல இருந்து வர்ற, உன்னோட அறிவு வளர்ந்ததாவே தெரியல. இது ஓட்டை பையின்னு வழியிலேயே உனக்கு தெரிஞ்சிட்டு. உபயோகமில்லாத இந்த பைய தூக்கி எறியாததுனால தான் அந்த முரடன் உன்னோட பையில பணம் இருக்குதுன்னு நினைச்சு மிரட்டினான். பைய நீ எரிஞ்சிருந்தா இந்த ஆபத்தை தவிர்த்திருக்கலாம்னு சொன்னாரு. சந்திரனும், ஆமா, அப்படி செஞ்சிருக்கலாம், இது எனக்கு தெரியலையேன்னு சொன்னான். ஞானானந்தரும், இந்த அளவுக்கு காரணம் உன்னோட அறியாமை தான். நீ மட்டும் உன்னோட ஆசிரியர் சொன்னதை கவனமா கேட்டிருந்தா உன்னோட அறிவு வளர்ந்திருக்கும். அப்போ எதையும் யோசிச்சு செயல்படுவ. அனுமார் இலங்கைக்கு போக ராமர் படகு கொடுத்து உதவல, அவரே யோசிச்சு தானே கடலை கடந்தாருன்னு சொன்னாரு. அப்போ சந்திரனுக்கு தாங்கிட்ட உள்ள குறை புரிஞ்சுது. அவன் ஞானானந்தர் கொடுத்த புத்தகங்களை எடுத்துக்கிட்டு ராமானந்தரோட குருகுலத்தை அடைஞ்சான். அவன் முற்றிலும் மாறி பாடங்களை கவனமா கேட்கறதையும் தினமும் தேக பயிற்சி செய்யறதையும் பார்த்து ராமானந்தர் மகிழ்ந்து போனாரு. இவ்வளவுக்கும் காரணம் ஞானானந்தர் சொன்னபடி சந்திரனுக்கு அவர் கொடுத்த ஓட்டை பை தாங்கிறத நினைச்சு அவர் தன்னோட மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டாரு.